முதல் ஆங்கிலோ சீக்கிய போர். இது வெறும் சரித்திர புத்தகத்துல படிக்கிற ஒரு போர் மட்டும் இல்ல. இது ஒரு பேரரசின் துரோக கதை. ஒரு பக்கம் பஞ்சாப் ஆண்டுட்டு இருந்த ஒரு வலிமையான சீக்கிய பேரரசு, இன்னொரு பக்கம் மெதுவா இந்தியாவையே விழுங்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இந்த ரெண்டு பெரிய சக்திகளும் நேருக்கு நேர் மோதினப்போ என்னாச்சு? வாங்க, இந்த நம்ப முடியாத துரோக நிறைஞ்ச கதைக்குள்ள நாம இப்ப போகலாம். ஏக் ரோஸ் சப் லால் ஹோ ஜாயேகா அப்படின்னா, ஒரு நாள் எல்லாமே சிவப்பாகிடும். இது ஏதோ சாதாரணமா சொன்ன வார்த்தை இல்ல. இது ஒரு தீர்க்க தரிசனம். யாருடையது? மகாராஜா ரஞ்சித் சிங்கோடையது. பிரிட்டிஷ் இந்தியாவோட மேப்பை பார்த்துட்டு அவர் இத சொன்னாராம். அந்த மேப்ல இருந்த சிவப்பு கலர் பிரிட்டிஷ்காரங்க பிடிச்ச இடங்களை குறிச்சது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு நாள் தன்னோட பேரரசான பஞ்சாபும் அந்த சிவப்பு நிறத்துல மூழ்கிடும்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. மகாராஜா ரஞ்சித் சிங் உயிரோட இருந்த வரைக்கும் சீக்கிய பேரரசு ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்துச்சு. ஆனா பாருங்க, 1839 அவர் இறந்ததும் மொத்த நிலைமையும் தலைகீழா மாறிடுச்சு. அவர் அவ்ளோ கஷ்டப்பட்டு கட்டின அந்த பெரிய சாம்ராஜ்யம் அடுத்த சில வருஷங்கள்லே பயங்கரமான குழப்பத்துல மூழ்கி போச்சு. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். அடுத்தடுத்து கொலைகள், மர்மமான மரணங்கள். அடேங்கப்பா, வெறும் 4 வருஷத்துல எத்தனை ராஜாக்கள் மாறியிருக்காங்க. இது சும்மா அரியணைக்காக நடந்த சண்டை மட்டும் இல்லங்க. இது அந்த பேரரசோட ஆணி வேரையே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அதை பலவீனமாக்குன ஒரு பெரிய உள்நாட்டு குழப்பம். சரி, இந்த அரசியல் குழப்பத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிச்சு கல்சா ராணுவம். அது ஒரு தனி சக்தியாவே உருவாயிடுச்சு. கல்சான யாரு? அது சீக்கியர்களோட புனித ராணுவம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க தான் தேசம், நாங்க தான் அரசாங்கம்னு சொல்லிட்டு லாகூர் தர்பாரையே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இத பார்த்த பிரிட்டிஷ்காரங்க இது ஒரு ஆபத்தான ராணுவ ஜனநாயகம்னு சொன்னதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. 80,000க்கும் மேல வீரர்கள். அடங்கப்பா, யோசிச்சு பாருங்க. வெறும் 6 வருஷத்துல ராணுவத்தோட பலம் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. இப்படி கட்டுக்கடங்காம வளர்ந்த ராணுவம் பேரரசுக்கே ஒரு பெரிய பாரமா மாறிடுச்சு. இவ்ளோ பெரிய படைக்கு சம்பளம் கொடுக்க முடியாம லாகூர் தர்பார் ரொம்பவே திண்டாகி போச்சு. இப்போ களம் கிட்டத்தட்ட தயாராயிடுச்சு. ஒரு பக்கம் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு சீக்கிய பேரரசு, இன்னொரு பக்கம் சரியான சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் பேரரசு. 2 படைகளும் எல்லையில வந்து குவிஞ்சு நிக்குது. ஒரு சின்ன தீப்பொறி பட்டா போதும் மொத்த இடமும் பத்திக்குங்கிற நிலைமை. இங்கதான் அசல் பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எங்களை தற்காத்துக்கிறதுக்கு தான் இங்க படைங்களை நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா சீக்கியர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. தற்காப்புக்கு எதுக்கு பாலம் கட்டுற கருவிகள், எதுக்கு பெரிய பெரிய முற்றுகை பீரங்கிகள்னு? இந்த ஒருத்தர் நம்பாத சூழ்நிலைதான் போர கிட்டத்தட்ட உறுதியாக்கிடுச்சு. டிசம்பர் 11, 1445 இந்த நாள் தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. சீக்கிய கல்சா ராணுவம் சட்லெஜ் நதிய கடந்து போச்சு. அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானதுன்னு பிரிட்டிஷ்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இத ஒரு நேரடியான போர் அறிவிப்பாதான் பார்த்தாங்க. அவ்வளவுதான், போர் வெடிச்சுது. சரி, இப்ப நாம கதையோட ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஆசியாவிலேயே ரொம்ப பலமான ராணுவங்கள்ல ஒன்னு சீக்கிய ராணுவம். அப்படிப்பட்ட ஒரு படை எப்படி இவ்வளவு ஈஸியா தோத்துச்சு? பதில் என்ன தெரியுமா? எதிரியால இல்ல, அவங்களோட சொந்த தளபதிகளாலேயே. இது ஒரு நம்பவே முடியாத துரோகத்தோட கதை. இந்த தோல்விக்கு காரணமானவங்க இவங்க தான். முதல்ல லால் சிங். அவர் யாருன்னா சீக்கிய பேரரசோட பிரதமர். அடுத்தது தேஜ் சிங். இவர் ராணுவத்தோட தலைமை தளபதி. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய பதவிகள்ல இருந்த இவங்க அவங்களோட சொந்த ராணுவத்தையே அவங்க மக்களையா பிரிட்டிஷ் கிட்ட காட்டி கொடுத்தாங்க. ஏன்னா கல்சா ராணுவத்தோட சக்தி அதிகமாக்கிட்டே போகுது, அது தங்களோட பதவிக்கே ஆபத்தாயிடும்னு அவங்க பயந்தாங்க. பெரோஸ் ஷா போர்ல பிரிட்டிஷ் படை கிட்டத்தட்ட தோத்து போற நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. சீக்கியர்களுக்கு வெற்றி உறுதின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் தளபதி தேஜ் சிங் ஒரு வேலைய செஞ்சாரு. யாரும் எதிர்பார்க்கல. போருக்கு ஃப்ரெஷ்ஷா ரெடியா இருந்த தன்னோட படைய போர்க்களத்துல இருந்து பின்வாங்க சொல்லிட்டாரு. ஜெயிக்க வேண்டிய போர் அப்படியே கை நழுவி போச்சு. இப்போ கடைசி அத்தியாயம், சப்ட்ரோன் போர். இந்த இடத்துல தான் அவ்வளவு வீரம் நிறைஞ்ச சீக்கிய ராணுவம் அவங்க தளபதிகளாலேயே வைக்கப்பட்ட ஒரு பெரிய பொறியில போய் சிக்கிக்கிச்சு. அதுவும் தப்பிக்கவே முடியாத பொறி. இந்த துரோகம் எப்படி நடந்துச்சுன்னு படிப்படியா பார்க்கலாம். முதல்ல பிரதமர் லால் சிங் என்ன பண்ணாருன்னா, கோட்டையோட ரகசியங்களையும் எந்த இடமெல்லாம் பலவீனமா இருக்குங்கிறதையும் பிரிட்டிஷ் கிட்ட சொல்லிடுறாரு. 2வது, தளபதி தேஜ் சிங் போர் உச்சக்கட்டத்துல இருக்கும்போது களத்தை விட்டுட்டு ஓடிடுறாரு. கடைசியா ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, தன்னோட வீரர்கள் தப்பிக்க இருந்த ஒரே ஒரு மிதவை பாலத்தையும் அவரே அழிச்சிடுறாரு.
இதனால வீரர்கள் எல்லாம் ஆக்ரோஷமா பாயிற ஆத்துக்கும் சுட்டு தள்ளுற துப்பாக்கிகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலைதான். இந்த துரோகத்துக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? 10,000 உயிர்கள். தப்பிக்கவே வழி இல்லாம ஆற்றங்கரையில சிக்கிக்கிட்ட ஆயிரக்கணக்கான சீக்கிய வீரர்கள் இரக்கமே இல்லாம கொல்லப்பட்டாங்க. இத ஒரு போர்னு சொல்றதை விட ஒரு படுகொலைன்னு சொல்றதுதான் சரி. போர்க்களத்துல சிந்தின ரத்தம் காயறதுக்குள்ள அந்த பேரரசோட தலையெழுத்தே மாத்தி எழுதப்பட்டுச்சு. லாகோர் ஒப்பந்தம்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த பேர்ல சீக்கியர்களோட சுதந்திரத்தையும் அவங்க இறையாண்மையும் கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுக்கிட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தோட கண்டிஷன்ஸ் என்னென்னு பாருங்க. முதல்ல நல்ல செழிப்பான நிலப்பகுதியை பறிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப பெரிய தொகையா அபராதமா கட்டச் சொன்னாங்க. ஆனா எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா, சீக்கிய தர்பாரால அந்த முழு பணத்தையும் கட்ட முடியல. அதுக்கு பதிலா என்ன கேட்டாங்க தெரியுமா? காஷ்மீர். ஆமா, ஒரு முழு மாநிலத்தையே அதுக்கு ஈடா வாங்கிட்டாங்க. 7 மில்லியன் ரூபாய். இதுதான் அன்னைக்கு காஷ்மீருக்கு வெச்ச வேலை. சீக்கியர்கள் கிட்ட இருந்து புடுங்குன காஷ்மீர பிரிட்டிஷ்காரங்க ஜம்முவோட ராஜா குலாப் சிங்குக்கு வித்துட்டாங்க. அன்னைக்கு நடந்த அந்த வியாபாரம்தான் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிற ஒரு பெரிய வரலாற்று பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது. பேரளவுக்கு தான் அரியணையில சீக்கிய ராஜா உட்கார்ந்திருந்தாரு. ஆனா உண்மையான அதிகாரம் மொத்தம் லாகூர்ல இருந்த பிரிட்டிஷ் ரெசிடென்ட் கையில தான் இருந்துச்சு. மொத்தத்துல சீக்கிய பேரரசு ஒரு பொம்மை அரசாங்கமா மாறிடுச்சு. இது அந்த பெரிய சாம்ராஜ்யத்தோட முடிவுக்கு ஆரம்பமா இருந்துச்சு. இது நடந்த வெறும் 3 வருஷத்துல பஞ்சாப் முழுசையும் பிரிட்டிஷ் இந்தியாவோட இணைச்சுக்கிட்டாங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். சீக்கிய பேரரசு பிரிட்டிஷ்காரங்களோட பீரங்கிகளால தோற்கடிக்கப்பட்டுச்சா, இல்ல அதுக்குள்ளேயே இருந்த சொந்த தலைவர்களோட துரோகத்தால தன்னைத்தானே அழிச்சுக்கிச்சான்? ஒருவேளை இதுக்கு பதில் ரெண்டுமே இருக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.